தி கோட் படத்தில் நம்ம விஜய்னா கூட இப்போ சிவானாவும் நடிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் கோலிவுட் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு செய்தியாக மாறி இருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம விஜய், பிரசாந்த், பிரபுதேவா உள்ளிட்ட பலர் நடிக்கும் திரைப்படம் தான் தி கோட். இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு வேலைகள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயனும் நடிக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிட்ருக்கு. அந்த தகவல் எதற்காக வெளியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சிவகார்த்திகேயன் தி கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அந்த படப்பிடிப்புலையும் பங்கேற்று கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஒரு 15 நிமிடம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒருவேளை சிவகார்த்திகேயன் தி கோட் படத்தில் நடிச்சிருக்கும் பட்சத்தில் விஜயண்ணா இப்போது சிவகார்த்திகேயன் உதவியும் நாடிட்டாரா அப்படின்ட்டு தான் நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் ஃபேன்ஸ் மல்டி ஸ்டாரர் படத்தில் எங்கள் அண்ணன் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா படத்துலேயும் மல்டி ஸ்டாரர் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு என்னமோ தெரில அப்படி சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தி கோட் படத்தையே மல்டி ஸ்டாரர் படம் அப்படின்னு தான் பிரசாந்த் கிட்ட வெங்கட் பிரபு சொன்னாராம். அதன் பிறகு தான் பிரசாந்த் நடிக்க ஒத்துக்கிட்டார் போல். அவரே அதை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ சிவகார்த்திகேயனும் தி கோட் படத்தில் இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிற தகவல் காட்டு தீ போல் பரவி, விஜய்னா இப்போ சிவகார்த்திகேயன் உதவியும் நாடியிருக்காரா அவர் படத்தை ஓட வைக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.